2024ஆம் ஆண்டின் முதல் பாதி 6 மாதங்கள் மிகப்பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. இரண்டாம் பாதி 6 மாதங்கள்ல கமல்ஹாசனோட இந்தியன் 2, தனுஷோட ராயன், சூர்யாவோட கங்குவா, விக்ரமோட தங்கலான், ரஜினிகாந்தோட வேட்டையன், அஜித் குமாரோட விடாமுயற்சி, விஜயோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளது என ஏற்கனவே தகவல் வெளியானது. இதில் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியன் 2 படம் கடந்த ஜூலை 12ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் படக்குழு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. இந்த படம் நாட்களிலே ரூபாய் 65 கோடிகளை மட்டுமே வசூல் செஞ்சிருக்கு. இந்த படத்தை 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தோட நீட்சியா படக்குழு உருவாக்கியிருக்காங்க. படத்தோட தயாரிப்பாக மட்டும் லைகா நிறுவனம் 250 கோடிகளை செலவு செஞ்சது. படப்பிடிப்பின் போது கிரேன் விழுந்து 3 பேர் உயிரிழந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் லைகாவுக்கும் ஷங்கருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கோர்ட்டில் வழக்கே நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு காலமாக 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட படம் 2024ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆனது. படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை லைகா நிறுவனம் ஏற்படுத்தியிருந்தது. இதனால் படம் நிச்சயம் மிகப்பெரும் ஹிட் படமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றதுனால படத்தோட வசூல் அப்படியே சுருங்கி போச்சு. படத்தோட தோல்விக்கு மிகவும் முக்கிய காரணமாக கூறப்படுவது படத்தோட திரைக்கதையும் படத்தின் நீளமும் தான். படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரையில் ஒரு டெம்ப்ளேட் காட்சியை 4 முறை எடுத்திருக்காங்க. இது ரசிகர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல படத்திற்கு தேவைப்படாத காட்சிகள் பல இடங்களில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்தியன் 2 படத்தினால் பூர்த்தி செய்ய முடியல. தற்போது 15 நிமிடங்கள் ட்ரிம் செய்யப்பட்டு திரையிடப்படுது. இந்நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு காட்சியில் பேசப்படும் வசனம் ரஜினியை குறிவைத்து பேசப்பட்ட வசனமாக கூறப்படுது. அதாவது, ஒரு கட்சியில் கமல் சிஸ்டம் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தால் சிஸ்டம் எப்படி சரியாகும், அதை நாம் தான் இறங்கி சரி செய்ய வேண்டும் என பொருள்படும்படியாக வசனத்தை பேசியிருப்பார். இந்த வசனத்தை கமல் தான் அரசியலுக்கு வந்து மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் எனவும், ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லை என கூறிவிட்டு அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்துவிட்டு கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டார் என்பதையும் சுட்டிக்காட்டும் விதமாக அமைக்கப்பட்டு என கூறப்படுகின்றது. இதனால இந்தியன் 2 படத்தின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இணையத்தில் திட்டி தீர்த்துட்டு வராங்க என்ற பேச்சும் இப்போது அடிபட்டு வருது. இந்தியன் 2 முதல்ல படத்தை 3 பாகங்களாக எடுப்பதில் கமல்ஹாசனுக்கு விருப்பமே இல்லையாம். 3 பாகங்களாக படத்தோடைய டெவலப் செய்யலாம் என கமலிடம் கூறிய போது கமல் வேண்டாம் என கூறியதாகவும், என்னிடம் நீங்கள் கூறிய இந்தியன் 2 படத்தினையே கதையாக எடுத்து கொடுங்கள் போதும் என கூறியிருக்கார். ஆனால் ஷங்கரோ முடியாது என மறுத்துவிட பேச்சுகள் அடிபடுது. அதேபோல படத்தின் எடிட்டரும் படம் நாம் ஏற்படுத்திய பில்டப்புக்கு இல்லை எனவும், ஏற்கனவே வெளியான இந்தியன் படத்தின் ரசிகர்களை இந்த படம் திருப்திப்படுத்தாது எனவும் லைகாவிடம் கூறியதாக சொல்லப்படுது. படத்தின் பின்னணி இசை அமைக்கப்பட்ட போது படத்தினை பார்த்த அனிருத் இந்த படம் தேராது என லைகாவிடம் கூறியதாக சொல்லப்படுது. லைகாவும் கமல்ஹாசனும் ஷங்கரும் எவ்வளவோ பேசியும் ஷங்கர் ஒப்புக்கொள்ளவே இல்லையாம். மேலும் ஒரு கட்டத்தில் ஷங்கர் சொல்லியிருக்காரு என்பதற்காகவே அவரை நம்பி 3ஆம் பாகத்திற்கு ஒப்புக்கொண்டார் எனவும், இந்தியன் 2 படத்தினை ரிலீஸ் செய்யலாம் எனவும் லைகா முடிவெடுத்ததா சொல்லப்படுது. ரஜினியோட தீவிர ரசிகன் ஷங்கர்னு சொல்லிட்டு கடைசியில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து ரஜினியை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காரு ஷங்கர். இது ரொம்பவே தேவையில்லாத விஷயமாக தான் ரசிகர்களால் பார்க்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.